அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜயோட அம்மாவும் வந்து கண்மணி கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பிருந்தா வந்து வீரா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கார்த்தி நடந்துக்கிறத பார்த்தா ஒரே அடியா அந்த விஜய் பக்கமே சாஞ்சிருவாங்க போல. ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் விஜய் கூடயே சேர்ந்து சுற்றிக்கிட்டு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, பாருங்க வீரா, நீங்கள் சொன்னதுனால தானே நான் இப்படிலாம் பண்ணேன். கடைசியில பார்த்தா இவ என் மேலேயே சந்தேகப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, ஏய் பிருந்தா, எப்போ இருந்தாலும் கார்த்தி தான் உன்னோட ஹஸ்பண்ட் சரியா? அந்த விஜயை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேறு வழி தெரியலை. அவளை வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு உன்னையும் கார்த்தியையும் நான் சேர்த்து வச்சிடறேன் சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பிருந்தா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் கார்த்தி வந்து அவள் கூட சேர்ந்து சுற்றுறது, அவள் கூட போகிறது வாரது, அதை பார்த்தாலே எனக்கு வந்து வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த விஜய் இருக்கால, அவள் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு நம்மளை எப்படிடா கெடுக்கலாம், அந்த வீட்டுக்கு வந்து என்ன கெடுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவள் கூட ஒரு ஆள் இருந்தால் தான் தெரியும் சரியா? அதனால தான் வந்து கார்த்தியை இப்போதைக்கு சேர்ந்து பழக சொல்லியிருக்கேன். அப்படி பழகுனா தான் அவளோட நடவடிக்கை, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எல்லாமே வந்து நமக்கு தெரிய வரும் சரியா? நீ அதுக்காக மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற, அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லை மீறினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பிருந்தா வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து இங்கிட்டு வீரா இருக்காங்களா, அவங்க வந்து சரி நான் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குளிக்க போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜயோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரூமில் இருக்காங்க. என்னடா இது, நமக்கு குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றலான்னு பார்த்தா அதுக்கு கூட முடியலையே, இந்த ட்ரெஸ்ஸு மாற்றியே ஆகணும், ஒரே கசகசன்னு இருக்குது, 2 3 நாளாக வந்து ஒரே ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு இருக்கோம், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வேறு ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் வந்து நம்ம விஜய்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து கரெக்டாக அவங்க சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கு வராங்க. கொடுத்துட்டு 2 வாரத்தை பேசிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் அவள் எப்போ வர, அவளை பார்த்தா கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு லேசாக ஜன்னலை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. வெளியில் வந்து அவள் தலை தெரிஞ்சால் அவளை வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் விண்டோ ஓப்பன் பண்ணி எல்லா பக்கமும் திரும்பி பார்க்காங்க. பார்த்தாங்க யாருமே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணில் வந்து வீராவோட குடிசை இருக்குல்ல, அது வந்து அவங்க கண்ணில் படுது. பார்த்தா வீரா வந்து அவங்களோட சேரீயை வந்து எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு அவங்க வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகா, அந்த ஒரு சேரீ இருக்குது, பேசாமல் அந்த சேரீ எடுத்து நம்ம உடுத்திக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ரூம்பை விட்டு வெளியில் வந்து வீரா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த சேரீயை வந்து உருவிட்டு வந்துடுறாங்க. உருவிட்டு வந்துட்டு அவங்க பாட்டில் கட்டிக்கிறாங்க அந்த சேரீயை வந்து. இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து குளிச்சு முடிச்சுட்டு சேரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. பார்த்தா அந்த சேரீயை காணும். என்னடா, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து இந்த இடத்துல சேரீ கொண்டு வந்து போட்டோம், அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு, எல்லாமே வந்து இந்த மாறனாக தான் இருக்கும், இந்த மாறன் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வருவன்னு கிளம்பி வராங்க. மாறன் தற்செயலாக அந்த ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு, என்ன வீரா, குளிக்க போகும்போது போட்டு போன ட்ரெஸ்ஸையே வந்து வரும்போது போட்டு வந்திருக்க, என்னாச்சு, எதுக்கு குளிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னோடய சேலையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு குளிக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து கோவப்படுறாங்க. என்னது, உன்னோட ட்ரெஸ்ஸை நான் எடுத்தேனா? நான் எடுக்கலை, உன் ட்ரெஸ்ஸையே பார்க்கல, நானே உன்னை இப்போ தான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போலாம் என் சேலை யார் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. உன் சேலை காற்றுக்கு எதுவும் பறந்து இறந்து போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், காற்றுக்கு எப்படி பறந்து போகும், என் சேலை வந்து காற்றுக்கு பறந்து போயிருந்தாலும் எனக்குள்ளே தானே கிடக்கும், என் சேலை எங்கேன்னு தெரில, யார் எடுத்தான்னு தெரில, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சேலையை காணும் சேலையை காணும் சொல்லிட்டு வீரா தேடுறாங்கல்ல. உடனே வந்து நம்ம விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருது. ஆகா, சேலையை காணும்னா அம்மா மேலே தான் டவுட் வரும், அம்மா தான் சேலை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களே சொல்லிட்டு விறுவிறுன்னு வராங்க. பார்த்தா அவங்க வந்து சேலையை கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயோட அம்மா. ஏய், சூப்பராக இருக்காடி சேலை, நல்ல சேலைடி, உன்னோட வயசு பொண்ணுங்க கட்டுற சேலை தான், இருந்தாலும் நான் இதை கட்டியிருக்கேன், எனக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த சேலை எங்கேருந்துமா எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய், வெளியில் ஒரு குடிசையில் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சுடி, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, அது வீராவோட சேலை, எப்படி இருந்தாலும் அந்த சேலை எடுத்தால் சந்தேகம் வரத்தான் செய்யும். சும்மாவே வந்து வீரா வந்து இந்த வீட்டில் சிஐடி வேலை நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ வேற நீ இந்த சேலை எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கிட்ட, கடைசியில் சேலையை காண சொல்லிட்டா, சேலை யார் தூக்க போகிறா, யாராவது ஒரு ஆள் தான் வந்து தூக்க முடியும், எனக்கு என்னமோ வந்து உன் கூட சந்தேகம் வந்துருச்சு, இனிமேல் வந்து உன்னை இந்த வீட்டில் வச்சுருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி வந்து ஆல்ரெடி விஜயை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. விஜய் வந்து எங்கே போகிறா எங்கே வரான்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து அப்படியே அவங்க கூடயே சேர்ந்து இருந்து பார்த்து சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. விஜய் வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வரதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ எதுக்கு அந்த ஸ்டோர் ரூமுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு
போய் அந்த இடத்துல வந்து காது வச்சு கேட்காங்க. உள்ளே யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்குது. கேட்டவுடனே உள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து டக்குன்னு வந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்காங்க. உள்ளே பார்த்தா ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.